அத்தை இங்க பாருங்க, இந்த போட்டோ சூப்பரா வந்திருக்குல்ல. எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல ரெண்டு பேருமே. பிடிக்காத 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு சொன்னீங்க. அதுக்கு நான் வேற துணையா இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் எலியும் பூனையுமா இருந்தாங்க. தெரிஞ்சே 2 பேரோட வாழ்க்கையை கெடுத்துட்டோமோன்னு நான் பல நாள் யோசிச்சிருக்கேன் அத்தை. ஆனா பரவாயில்ல, ஒரு மாதிரி 2 பேரும் செட் ஆயிட்டாங்க இல்ல அத்தை? எனக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்ததுல கூட ஆச்சரியம் இல்ல. உன்னை நினைச்சாதான் எனக்கு ஆச்சரியமாவே இருக்கு. ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் என்ன அத்தை பண்ணேன்? 2 பேர் மேலயும் நீ எப்படி இம்புட்டு அக்கறையா இருக்க? அதுவும் ராஜிக்காக பாத்து பாத்து என்னென்னமோ பண்றியேடி. நான் வீட்டுக்கு ஒத்த புள்ள, கூட பிறந்தவங்கன்னு யாருமே கிடையாது. நான் தனியாவே வளர்ந்துட்டேன். நான் இங்க வந்து கொஞ்ச நாள்லயே ராஜியும் வந்துட்டான். அக்கா அக்கா அக்கான்னு என் பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கா. நானுமே அவ என் கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். என் தங்கச்சியை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு தானே. அதான் இப்ப புரியுதுடி எனக்கு. என்ன புரியுது? அப்பா அம்மாவை கூட மீறி என் புள்ள உன்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. இந்த குணத்துக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கான். துடுக்கா பேசினாலும் உனக்கு நல்ல மனசுடி. ஒரு குறை சொல்லாம தான் முழுசா பாராட்டுங்களேன். அப்படியெல்லாம் பாராட்டினா என் மாமியார் கெத்து என்ன ஆகுறது? அது சரி அது சரி. ஏண்டி கெத்தா இருக்கணும் நீ தானே சொன்ன அப்ப? ஆமாமா நான் தான் சொன்னேன். நீங்க அப்படியே கெத்தா. இவன் ஒரு உருப்படாதவன். ஆமாண்டா சார் கலெக்டர் நம்மள சொல்ற. கலெக்டர் ராவண்டா ஒரு நாள். சரி நம்ம கேங்ல எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்கடா. டேய் கேங்ல இல்லாத ஒரு முக்கியமான ஆளும் வந்திருக்காங்க. யாரா அது? வேற யாரு? நம்ம நித்யா தான். டேய் அவ வந்திருக்காளடா? அங்க பாரு பாரு. ஓ வந்துட்டாளா? ஆமாண்டா. சரி சரி நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். யாரு அவங்க? யாரு? உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. கதிர் சாரோட ஒன் சைடு லவர். டேய் தெளிவா சொல்றா. கதிரோட லவர்லாம் இல்லங்க. கதிர ஒன் சைடா லவ் பண்ண லவர். கதிர் ரொம்ப நல்ல பையங்க. இது வரைக்கும் ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவங்க. அவனை கல்யாணம் பண்ண நீங்க